முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். கல்முனை வடக்கு வைத்தியசாலை தாதியர்களுடைய ஆடை விவகாரம் பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இது தொடர்பான விடயங்களை பேசியிருந்தார். இன்றைய தினம் சாணக்கியன் அவர்கள் பேசியிருந்தார். ஆக அதுபோல ரஃபூக் ஹகீம் அவர்கள் பேசியிருந்தார். தொடர்ந்து இந்த விடயங்களை முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் தங்களுடைய கருத்து நிலைப்பாடுகளை இது தொடர்பாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அந்த வகையில் இது தொடர்பாக கல்முனை இளைஞர் சேனை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பால இது ஒரு இனவாத ரீதியாக பார்க்கப்படுவது தொடர்பான விஷயங்கள் ஒரு ஊடக சந்திப்பினூடாக பேசப்பட்டிருந்தது. அந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிடப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடயங்கள் எவ்வாறு நகர்கின்றன என்பதும் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாக பேசியிருந்தார். அதாவது இப்பொழுது இது இனவாத ரீதியாக கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. வைத்தியர் சார்ந்தும் மற்ற வேறு அந்த விடயங்கள் சார்ந்தும் இனவாத ரீதியான கருத்துக்கள் பயிர்வர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், அதாவது சட்ட ரீதியாக அவர்களுக்கான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படும் என்கின்ற விடயங்களையும் அவர்கள் தெரிவித்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் இந்த அரசியல் பரப்பில் பேசப்படுகின்ற ஒரு நீண்ட நெடிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. இது தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வுல பேசுகின்ற பொழுது காக்கை தீவு மற்றும் பொம்மை வழி போன்ற பகுதிகளை உதாரணம் காட்டி அங்கே இருக்கிற மக்கள் இன்றும் சுகாதார பிரச்சனைகளை தொடர்ந்தும் சந்தித்து வருகின்றார்கள். நான் முதலமைச்சர் ஆனால் உடனடியாக நான் செய்கின்ற அபிவிருத்தியில அந்த பொம்மை வழி காக்கை தீவு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தான் அதிகமாக இருக்கும் என்கின்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தை பேசுகின்ற பொழுது இன்னொரு பரிமாணத்தை அவர் கையாண்டிருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரூபவாகினியில இவ்வாறான ஒரு பிரச்சனை எழுந்திருந்தது. ரூபவாகினியில செய்தி வாசிப்பாளர்கள் பொட்டு வைக்கிற சம்பந்தமான பிரச்சனை சந்திரிகா அவர்களுடைய காலத்துல எழுந்திருந்த போது அன்றைய அந்த அந்த பொட்டு வைக்க தமிழ் பேசுகின்ற குறிப்பிட்ட அந்த பெண்களும் பொட்டு வைக்காமல் தான் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும் அல்லது செய்தி சம்பந்தமான விடயங்களை கையாள வேண்டும் என்ற விடயங்கள் சொன்ன பொழுது அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் அது தொடர்பாக அன்றைய காலகட்டத்தில் குரல் கொடுத்திருந்தார். இதற்கு எதிரான தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். இதால அவர்கள் பொட்டு வைத்து கொண்டும் தங்களுடைய செய்திகளை வாசிக்கலாம் என்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விடயம் சார்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னைய காலகட்டங்களில் இது தொடர்பாக இந்த அஷ்ரப் அவர்கள் செய்தது இப்பொழுது நான் செய்ய இருக்கின்றேன், அதாவது அவருக்கான நன்றி கடனை நான் செய்ய இருக்கின்றேன். முஸ்லிம் மக்கள் எங்களுக்கு பல விடயங்கள் செய்திருக்கின்றார்கள், அதற்குரிய நன்றி கடனை செலுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். அதே மாதிரியாகத்தான் இந்த விடயத்தை பார்க்க வேண்டி இருக்கின்றது. அனைவரும் இந்த கலாச்சார ஆடைகளை அணிந்து கொண்டு உள்ள செல்றது என்றது அவர்களுடைய உரிமை. ஆகவே அந்த உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அந்த வைத்தியர் சார்ந்த விடயங்களை சொல்கின்ற பொழுது அவர் இனவாத ரீதியாக செயல்படுகின்றார் மற்றும் இனவாத ரீதியான சில செயல்பாடுகள் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இன்னொரு சமூகத்தினரை அடக்குகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்ற பொழுது அந்த அடக்குகின்ற சமூகத்திலிருந்து கட்டாயம் ஒருவர் குரல் கொடுக்க வேண்டும். அதே மாதிரியான ஒரு குரலைத்தான் நான் கொடுத்திருக்கின்றேன். இப்பொழுது அந்த மக்களோடு தொடர்ந்தும் அந்த மக்களுக்கான ஆதரவு குரலை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்கின்ற விஷயத்தையும் அவர் தெரிவித்தது மட்டுமில்லாமல் அந்த குறிப்பிட்ட வைத்தியர் சம்பந்தமாக அவர் கருணாம்மானோட தொடர்புடையவர் என்ற விடயத்தையும் தெரிவித்து தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதை நாங்கள் மீண்டும் எவ்வாறு பார்க்க வேண்டியிருக்கின்றது என்றால், சமூக பரப்பில் இப்படியான விடயங்கள் வருகின்ற பொழுது இது தனிப்பட்ட ஒரு நிர்வாக பிரச்சனையாகவோ அல்லது தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையாகவோ பார்க்கப்படாமல் ஒரு இரு இனங்களுக்கு இடைப்பட்ட ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது. அப்ப இப்படியாக ஒரு பிரச்சனை கையாளப்படுமாக இருந்தாலோ அல்லது இப்படியான ஒரு பிரச்சனை பார்க்கப்படுமாக இருந்தாலோ அடுத்த கட்டமாக இது இன ரீதியான பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் இது ஒரு இனவாதம் சார்ந்த செயல்பாடு, இன ரீதியான கருத்துக்கள் இங்கே பேசப்பட்டது என்று பார்க்கிறதை விட குறிப்பாக நாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல இந்த அனோயன் அவர்களுடைய பிரச்சனையிலிருந்தான் இதுதான் இடம்பெற்றிருந்தது. அதாவது ஒரு தனிப்பட்ட ரீதியாக இருவர் கருத்து நிலைப்பாடுகளை முன்வைக்கின்றார். ஒருவர் அந்த செல்ல பிராணிக்கு தாக்குறார், இன்னொருவர் முகமது நபி சம்பந்தமான ஒரு தவறான வார்த்தை பிரயோகத்தை அங்க பயன்படுத்துறார். இருவரும் இரு மதங்கள் சார்ந்த தங்களுடைய ஒரு தவறான நிலைப்பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இரண்டுமே தவறான விடயம் என்றதை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். ஆனால் அந்த இரண்டை செய்தவர்களும் இரண்டு தனிநபர்கள், அதை கொஞ்சம் தெளிவாக நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த தனிநபர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும். அது தொடர்பான அடுத்த கட்ட அவர்களுடைய விடயங்களும் பேசப்படும். நீதிமன்ற நடவடிக்கை அனோயன் அவர்களுக்கு எடுக்கப்பட்டால் அனோயன் குடும்பத்திலிருந்து அது சார்ந்த விஷயங்கள் பேசப்படும். அவர் வெளியில வரணுமா அதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும் என்று அவர் சார்ந்து பேசப்படும். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட
இந்த செல்ல பிராணியை தாக்கியவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் அது சம்பந்தமான விடயங்களை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறுகின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் கடந்து சென்றால் அடுத்த கட்டம் சார்ந்து சிந்திக்க முடியும். ஏண்டா குறிப்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல விஷயங்கள் பேசுபொருளாக இருக்கின்றன இந்த நிர்வாக பிரச்சனை சம்பந்தமாக. ஆக இது ஒரு தனிப்பட்ட ஒரு வைத்தியசாலையில் நடந்த ஒரு நிர்வாகத்தினருக்கும் தாதியருக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக கடந்து செல்ல வேண்டும். அதற்கு ஒரு தாமதிக்கப்பட்ட ஒரு நியதி கொண்டு வர்றதுன்றதும் ஒரு தொடர்ந்து இழுபறியாகவே இருக்கிறது. அது திட்டமிட்டு செய்யப்படுகின்றதா, ஏன் அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுறதுன்றது வேறு கதை. ஆனால் இப்படியான பிரச்சனைகள் இன்று மட்டும் நிகழ்ந்தது அல்ல, இது முன்னைய காலகட்டங்களிலையும் நிகழ்ந்திருக்கின்றது. ஆக இது ஒரு நீண்ட பிரச்சனை, ஒரு நெடிய பிரச்சனை. இதற்கான தீர்வு திட்டங்கள் ஏலவே கண்டிருக்கப்பட வேண்டும். கலாச்சார ஆடை அணியலாம் என்றால் அதை அணிவதற்கான ஒரு நியதி அணியலாம் என்ற ஒரு நியதியோ பொதுமைப்படுத்தப்பட்டு அடுத்த கட்டம் நோக்கி நகருது. அப்ப பொதுமைப்படுத்தப்பட்டு ஒரு நியதி அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்தால் அந்த நியதியினூடாக செயல்பட முடியும். ஆகவே இது தொடர்பான விமர்சனங்களோ கேள்வி நிலைமைகளோ கருத்து நிலைமைகளோ எழுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா அந்த நியதியை விட்டு நாங்கள் அந்த நியதி கொடுப்பதற்கான அல்லது இது தொடர்பான சட்டம் அமைக்கப்படுவதற்கான விடயம் கொஞ்சம் இழுபட்டு கொண்டோ அல்லது தாமதமாகிக் கொண்டோ செல்கின்றது என்றால் அங்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படும், இன ரீதியான பிரச்சனை. இது பலமையான வாய்ப்பளிக்கிற ஒரு விடயம். தொடர்ந்துமே இந்த பிரச்சனைக்கான தாமதிக்கப்பட்ட நீதியோ அல்லது தாமதிக்கப்பட்ட இது தொடர்பான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட விடயத்தை கொண்டு வர்றதுக்காக எடுக்கப்படுற நேர காலத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனைகளோ அல்ல இன ரீதியான பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கு இருக்குது. ஆக இதை இன ரீதியாக கையாள்வதற்கென்று ஒரு சில சக்திகள் ஒரு சில குழுக்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முன்னைய காலகட்டத்துல கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே இதை சரியான ஒரு முறையில நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால், இதற்குரிய நீதி சார்ந்த விஷயங்களை நாங்கள் பேச வேண்டுமாக இருந்தால் உடனடியாக ஒரு நியதியை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்ப அந்த நியதியின் பால் தான் அடுத்த கட்டமாக நாங்கள் செல்ல முடியும். ஆகவே அந்த நியதிக்குரிய தாமதம் என்றதே ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இங்க இருக்கின்றது. ஆக அது சார்ந்து அடுத்த கட்டம் நோக்கி நாங்கள் நகர வேண்டும். அதற்குள்ளேயே இந்த குறிப்பிட்ட சக்திகள் இங்க உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்னைய காலகட்டங்கள்ல கூட முஸ்லீம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பாரதூரமாக பேசப்பட்டிருந்தன. அதுவும் ஒரு இன ரீதியான பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. யுத்தத்துக்கு முன்னாக இருக்கலாம், பிற்பட்ட கால பகுதியிலையும் அப்படியான நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆக ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு இந்த பிரச்சனை நடக்கிறதா இருந்தா அது ஒரு தனிப்பட்ட நபர்களுக்குரிய பிரச்சனையாகவோ, மற்றது ஒரு குழு சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாக குழு அல்ல நிர்வாகியான பிரச்சனை நடக்கின்ற அது நிர்வாக பிரச்சனையாகவோ பார்த்தால் இது ஒரு இன ரீதியான பிரச்சனையாக வளர விடுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு வகையில ஒரு கலாச்சார ஆடையை அவர்கள் அணிவதை அவர்களுடைய ஒரு இறுக்கமாக பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த பின்பற்றலுக்கு தடையாக இருப்பது கூட ஒரு வகையில அவருடைய சமய விழுமியங்களை பின்பற்றத்துக்கான ஒரு முட்டுக்கட்டையை நாங்கள் போடுவதாக அமையும் என்கிற வகையிலையும் நாங்கள் இதை பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே அந்த குறிப்பிட்ட விடயங்கள் சார்ந்த இந்த குறிப்பிட்ட விடயங்கள் சார்ந்த அவர்களுடைய கலாச்சார நடைமுறைகளை பின்பற்றுகின்ற பொழுது அதற்கு நாங்கள் அடுத்த கட்டம் நோக்கி எங்களுடைய ஆதரவையும் வழங்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக அந்த குறிப்பிட்ட ஆடை அணிகிறதால மருத்துவ ரீதியான சிக்கல்கள் ஏற்படுறது என்றா அது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டா அதை தடை செய்யலாம். ஆனா அப்படியான எந்த ஒரு சம்பவங்களுமே நிகழ்ந்ததே இல்லை. அப்படியான விடயங்கள் அந்த ஆடை அமைப்பிலையும் இல்லை என்கின்ற பட்சத்துல அதற்கான அனுமதியை கொடுப்பதில் என்ன சிக்கல்கள் இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி பெரிய அளவில் எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆகவே இது தொடர் பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கின்றது. இது இன்று நேற்று வந்த பிரச்சனை இல்லை. இது இங்க இந்தியாவில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான நாடுகளில் இந்த பிரச்சனை ஒரு சிக்கல்குரிய பிரச்சனையாக தான் ஏற்பட்டிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் இந்த கேரள ஸ்டோரி சம்பந்தமான விடயங்களையும் பேசியிருந்தோம். அந்த படமே ஒரு பெரிய அளவிலான ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதால் அந்த படத்தை திரையிட வேண்டாம் என்று கூட சொல்லியிருந்தார். இப்படியாக பல சிக்கல்கள் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இடையில தொடர்ந்து தொன்று தொட்டு ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை முடிவுக்கு கொண்டு பெற வேண்டுமாக இருந்தால் தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகளை தனிப்பட்ட ரீதியாகவும் ஒரு சமூக ஒரு குழு நிர்வாக குழு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அப்படியும் தீர்த்து கொண்டு போனால் இப்படியான பிரச்சனைகள் வருவதை இழிவளவாக்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது.